டெனி டெய்லர் பாம்பாம் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு லைனிங் மேலே பாம்பாம் வச்சு தைச்சிட்டு அப்புறம் பைப்பினை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்தை போட்டு நம்ம எந்த இடத்துல ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோமோ அது மேலோடைய தையல் போட்டு திருப்பி லைனிங் பக்கமாக நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துட்டு அப்புறமா லைனிங் சுற்றி தையல் போட்டுட்டு பார்த்தா பாம்பாமும் பைப்பினும் அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். அப்புறமா இந்த ப்ளவுஸ் பேக் நெக் கட் பண்ணதில் உள்ள சென்டர் பீஸை எடுத்து அந்த சென்டர் பீஸோடைய எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இதுதான் சென்டரில் கொடுக்க போகிறோம். அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணதில் ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. இதுதான் லாஸ்ட்டாக தைக்க வேண்டிய அளவு. அதுக்காக அப்புறம் அந்த சென்டர் பீஸை வச்சு ஹைட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மிஷினில் தையல் போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஜாயின் பண்ணால் போதும். இந்த ப்ளவுஸில் சென்டர் கிளாத் மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணேன். ஏன்னா இது பாம்பாம் ப்ளவுஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச் அடிஷனலாக எக்ஸ்ட்ரா உள்ளே போயிருக்கோம் நம்ம தைக்கும்போது. அதுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அப்புறம் அடிஷனலாக இந்த லேஸை கொடுத்து இந்த ப்ளவுஸ் முடிச்சுக்கிட்டேன். இந்த சாரீக்கு ப்ளவுஸ் காம்பினேஷன் நல்லா இருக்கா? லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.